ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். சில வேலைகளை நம்ம கிச்சனில் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வோம். அது மட்டும் இல்லாமல் அது செய்கிறதுக்கே ரொம்ப தடுமாறிட்டே இருப்போம். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு செய்கிற வேலைகளை ரொம்ப ஈஸியாக எப்படி முடிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் கூடவே சேர்த்து நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு அதிகமாக தொல்லை தரக்கூடிய பூச்சிகளை ரொம்ப ஈஸியாக எப்படி கொல்றது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடையிலேருந்து பருப்பு வாங்கிட்டு வந்தோன்னா இதை நம்ம ஒரு பாட்டிலில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். மிச்சத்தை நம்ம அப்படியே அந்த பேக்கெட்டில் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். இந்த பருப்பை நம்ம இப்படியே ஓப்பனில் வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த பருப்பில் எறும்பு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் கூடவே நிறைய பூச்சிகளும் இதை மோந்து பார்க்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதுக்காக நம்ம இந்த பாட்டிலோட மேல் பகுதியை எடுத்து இதை அப்படியே கட் பண்ணி இந்த கவரில் இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். பாருங்கள், அந்த பாட்டிலோட மூடியை கூட நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மூடி போட்டு அதை மூடி வைக்கும்போது பெர்ஃபெக்டாக க்ளோஸ்டாக இருக்கும். நமக்கு பக்கத்தில் எந்த பூச்சியும் வராது. அதே மாதிரி எறும்பு உள்ளே போகிறது கூட வழியும் இருக்காது. இதை மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணி கொட்டணும் அப்படின்னு நினச்சா கூட ரொம்ப ஈஸியாக நம்ம இதை பாட்டில் எடுத்து கொட்டிக்கலாம். ஜஸ்ட் அந்த மூடியை மட்டும் ஓப்பன் பண்ணாவே போதும். இப்போ நம்ம ஜஸ்ட் அந்த மூடியை மட்டும் ஓப்பன் பண்ணாவே நிறைய ஸ்பேஸ் இருக்குது நம்ம பருப்பு கொட்டுறதுக்கு. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இதை நம்ம பாட்டிலில் கொட்டுறதுக்கு லைட்டாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கொட்டினாவே ரொம்ப ஈஸியாக நம்ம கொட்டவும் முடியும். அதே மாதிரி நம்ம பருப்பையும் ரொம்ப ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் வச்சிருக்கிற பொருட்களை இந்த மாதிரி ரொம்ப அழகாக பாதுகாத்து வைக்க முடியும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். நம்ம பாட்டிலில் இந்த மாதிரி உப்பு கொட்டி வச்சிருப்போம், இல்லை சீனி கொட்டி வச்சிருப்போம். எந்த வகையான பொருட்களையும் கொட்டி வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் போட்டு வச்சிருப்போம். இந்த ஸ்பூன் போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா இது உள்ளே தள்ளுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். அதாவது பொருள் நிறைய இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்பூனை இந்த மாதிரி தலைகீழாக வைக்கணும். தலைகீழாக வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பூன் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம இதை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம பொருளை எடுக்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். நம்ம பொருள் வச்சிருக்கிற பாட்டிலோட கழுத்து வரைக்கும் பொருள் இருந்தது அப்படின்னா நம்ம ஸ்பூன் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அந்த சமயத்தில் இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துருக்கிறோம். பாட்டிலோட மேல் பகுதியில் நாம் இந்த மாதிரி மார்க்கிங் கொடுக்கணும். மார்க்கிங் எப்படின்னா ப்ளஸ் மைனஸ் டாட் இந்த மாதிரி கொடுத்துருங்க. நாம் இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணி கொடுத்துட்டு இதை நாம் ஒரு சூடு கரண்டிலையோ இல்லை ஃபோர்க் வச்சோ நல்லா இந்த மாதிரி இதை ஓட்டை போட்டு எடுத்துக்கவும் செய்யணும். பாருங்கள், நான் இந்த மாதிரி ஓட்டை போட்டு எடுத்துருக்கிறேன். ப்ளஸ் மைனஸ் டாட் அப்படின்னு ஓட்டை போட்டு எடுத்துக்கவும் செய்கிறேன். இப்போ நம்ம ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாம். 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூனுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கையிலேயே நல்லா நசுக்கி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மாவு பிசையும் போது சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். அதனால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம கையிலேயே மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் ஆகும் மாவு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருண்டு வந்துடும். கடைசியாக இந்த மாதிரி நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு வசதியாக இருக்கும் செய்கிறதுக்கு. இப்போ மாவு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கும். இப்போ நம்ம ஹோல் போட்டு வச்சிருந்தோம் இல்லைங்களா பாட்டில், அதோட கீழ் பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாம் இந்த மாதிரி உருட்டி வச்சிருக்கிற மாவை இதுக்குள்ளே அப்படியே போட்டுருங்க. கீழே பார்த்தீங்கன்னா நான் ஓட்டை போட்டு வச்சிருக்கிறேன். ஃபோர்க்கு யூஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் ஓட்டை போட்டுட்டேன் ஆல்ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீளமான ஒரு டம்ளர் ஒன்று எடுத்துக்கோங்க. ரொம்ப வசதியாக இருக்குது நமக்கு. இப்போ மேலே அந்த டாப்பில் வச்சு நம்ம அமுத்துறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், லைட்டாக ப்ரெஸ் பண்ணாவே போதும். நம்ம எந்த இடத்துல நம்ம ஹோல் போட்டு வச்சுருக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாம் டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். சில இடத்துல நம்ம ப்ளஸ் போட்டிருக்கிறோம், சில இடத்துல மைனஸ் போட்டிருக்கிறோம். அதே மாதிரி ஃபோர்க் வச்சு ரவுண்ட் ஷேப்லேயும் கொடுத்துருக்குறோம். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு ஷேப்லேயும் நமக்கு கிடைக்கும். அதில் நம்ம முறுக்கு குழாய் கூட யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம முறுக்கு குழாய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு டைமே நம்ம டிஃப்ரெண்ட்டாக அதுக்கு ஷேப் என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்ற வேண்டியிருக்கும் இல்லைங்களா? இந்த பாட்டிலில் நம்ம ஒரு டைம்லேயே எல்லா ஷேப்பையும் கொடுத்துட்டோம். அதாவது ப்ளஸ் மைனஸ் டாட் இந்த மாதிரி எல்லா ஷேப்பையும் நம்ம ஒரே டைமில் கொடுத்ததால ஒரே டைம்லேயே நமக்கு எல்லாமே நமக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே நமக்கு கிடைக்கிறதால அட் ஏ டைம்லேயே நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரேடியாக கொட்டி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். பாருங்கள், எல்லா ஷேப்லேயும் நமக்கு கிடச்சிருக்குது. அரிசி மாவு சேர்த்து செஞ்சதால் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்குது நமக்கு. இதை நம்ம சாயங்காலம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா இது எல்லாமே ஒவ்வொரு ஷேப்பில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதால. அதே மாதிரி வேலைக்கு போயிட்டு வெளியூரில் இருக்கிறோம் இல்லை தனியாக இருக்கிறோம் அப்படின்னா கூட நம்ம தனியாக செஞ்சு சாப்பிட முடியும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நமக்கு. அதே சமயத்தில் நம்ம ரொம்ப ஈஸியாக முறுக்கு குழாய் இல்லாமலும் செய்ய முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வீட்டில் வர பூச்சிகள் எல்லாம் ரொம்ப ஈஸியாக எப்படி கொல்றது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வச்சிருக்கிறோம். இதுலேயே அகலமான ஒரு பாத்திரத்தையும் வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு பிளேட் தான் வச்சிருக்கிறேன். இந்த பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி வச்சிருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பாதி அளவுக்கு தண்ணியும் ஊற்றி வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம வீட்டில் ஈசல்
வந்தது அப்படின்னா இந்த விளக்கை நோக்கி தான் ஈசல் வரும். ஈசலை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் தான் அதுக்கு வாழ்நாள். அது மட்டும் இல்லாமல் 10 நிமிஷத்துலேயே கும்பலாக வந்து நம்ம வீட்டிலேயே எல்லாம் வந்து செத்து கிடக்கும். ஸோ இதனால் நம்ம இதை பெருக்கிறதுக்கும் துரத்துறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஒரு பிளேட் தான் வச்சிருக்கிறேன், ஆனால் 4-5 பிளேட் கூட வைக்கலாம். விளக்க சுற்றியும் 4-5 பிளேட் வச்சிருந்தோம் அப்படின்னா 4-5 பிளேட்லேயுமே நமக்கு எல்லா ஈசலையுமே பிடிக்க முடியும். இப்போ எனக்கு இந்த ஒரு பிளேட்லேயுமே எவ்வளோ ஈசல் கிடச்சிருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக நம்ம வீட்டில் வர பூச்சிகளை ஈஸியாக கொல்ல முடியும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். மழைக்காலத்தில் ஈசல் தொல்லைகள் அதிகமாக இருக்கும். இதனால் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஈசல் வரும்போது எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு அகல் விளக்கு மட்டும்தான் ஏற்றணும். அதே மாதிரி நிறைய ஈசல் வருதே அப்படின்னு சொல்லிட்டு 10-15 விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கக்கூடாது. ஒரே ஒரு அகல் விளக்கு, அதே மாதிரி அதை சுற்றியும் ஒரு 4-5 பிளேட் தண்ணி ஊற்றி வச்சுருந்தாவே போதும். நிறைய ஈசல்கள் எல்லா பிளேட்லேயுமே செத்து கிடக்கு. நமக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வீட்டில் இந்த மாதிரி அரிசி மாவு, கோதுமை மாவு எல்லாம் ஜலிச்சு எடுத்துப்போம் இல்லைங்களா? இதுக்காக நம்ம இந்த மாதிரி ஜல்லடை யூஸ் பண்ணுவோம். இதை வந்து நம்ம கையிலேயே வந்து அங்கங்கே நகர்த்தி விடணும். அந்த மாதிரி நகர்த்தி விடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம வளையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வளையல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வேலையை முடிக்க முடியும். அதே மாதிரி சட்டுன்னு சீக்கிரமாகவும் ஜலிக்கலாம், ரொம்ப ஈஸியாகவும் ஜலிக்கலாம். நம்ம கைவிட்டு ஜலிக்கணும், அங்கங்கே நகர்த்தி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஜஸ்ட் 3 வளையலை போட்டு விட்டீங்க அப்படின்னா அதுவே அங்கங்கே நகர்ந்து நம்ம கை செய்கிற வேலையை அது செய்யும். கையை விட்டு நாமளே வந்து அதை தள்ளி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. இப்போ பாருங்கள், நான் எந்த அளவுக்கு ஜலிச்சு எடுத்துருக்கிறேன் அப்படின்னு. ரொம்ப சூப்பராக ஜலிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வளையல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மாவு, கோதுமை மாவு இதெல்லாம் ஜலிக்கும் போது இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டிப்ஸ் இது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் பழைய அம்மிக்கல்லோ இல்லை புதுசாக வாங்கின அம்மிக்கல்லோ இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, இந்த அம்மிக்கல் இது வந்து 15 வருஷம் பழமையான அம்மிக்கல். இதில் நிறைய பாசி பிடிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய அழுக்கும் சேர்ந்துருக்குது. நம்ம ரீயூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ நம்ம கோல மாவு கொஞ்சம் இந்த மாதிரி தூவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பழசுன்னு காலின்னு சொல்லிட்டு தூக்கி போடுற இந்த மாத்திரை கவர், இந்த மாத்திரை கவரை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க குட்டி குட்டியாக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணியும் தெளிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ நம்ம அந்த மேலே இருக்கு இல்லைங்களா கல், அந்த கல்லை வச்சு தேய்ச்சாவே போதுங்க. இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அம்மிக்கல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகும். நமக்கு எவ்வளோ வருஷமானாலும் சரி இந்த மாதிரி நம்ம சூப்பராக அம்மிக்கல்லை க்ளீன் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா பழைய கல்லுனாவே பார்த்தீங்கன்னா நிறைய பாசி பிடிச்சிருக்கிறோம். இதை வந்து நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு க்ளீன் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் போகவே போகாது. இந்த மாதிரி கோல மாவு போட்டு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம். இதை நம்ம மேலே இருக்கிற கல் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அழகாக நமக்கு க்ளீன் ஆகி கிடைக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக அம்மிக்கல் வாங்குனீங்க அப்படின்னா கூட நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இது வந்து நான் ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணாமல் போட்டிருந்தேன் அம்மிக்கல். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இது க்ளீன் ஆகி கிடச்சிருக்குது அப்படின்னு. இப்போ வாங்கின அம்மிக்கல் மாதிரி புதுசாக நமக்கு க்ளீன் ஆகி கிடச்சிருக்குது. இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம். கல் பாருங்கள் எவ்வளோ பழன்னு இருக்குதுன்னு. புதுசாக இருக்குது நமக்கு கல் எல்லாமே. அவ்வளோ சூப்பராக நமக்கு க்ளீன் ஆகி கிடச்சிருக்குது. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக நம்ம கல்லெல்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.